அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாதத்தில் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தை மாதம் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்குகிறது. ஏனென்றால் இந்த தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஐ வலு சேர்க்க போகிறார். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை விட்டு சூரியன் விலகுவதால் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகும். உடல் ரீதியாக சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. தை 5ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் வந்த செவ்வாய் கர்மஸ்தானமாகிய 10இல் வக்ரகதியில் நுழைகிறார். இதுவும் பெரிய அளவில் நல்ல மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது. ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் தை 6ஆம் தேதி முதல் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைகிறார். பஞ்சமஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வருவது மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. தை 15ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெறுகிறாருங்க சுக்கிரன். 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வலம் வந்த சுக்கிரன் தை 15ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடமாகிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று தொடர்ந்து 4 மாதங்கள் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வலம் வரப்போகிறார். எனவே நீங்கள் எதிர்பாராத அதிரடியான மாற்றம் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த மாதத்தில் முழு சுபகிரகமான குருவும் 9ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க தை 22ஆம் தேதி முதல். இதுவும் முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. ஏனென்றால் சுக்கிரனின் உச்சமும் குருவின் வக்ர நிவர்த்தியும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்திற்கு வலுவாக அடித்தளமிடுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் தை 23ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலம் வரப்போகிறார். இப்படி அதிரடியான மாற்றம் இருக்க ஒவ்வொரு கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன என்பதை பார்க்கும் போது மிகவும் வலுவாக சந்திரன் இந்த வேளையில் தை மாதம் முழுவதும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். அனைத்து கிரகநிலைகளுடனும் இணைந்து வலம் வரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல நல்ல மாற்றத்திற்கு சந்திரன் வலுவாக அடித்தளமிடுகிறார். சனி ராகு கேதுவின் அமைப்பில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. ஏனென்றால் சனி யோகஸ்தானமாகிய 6இல் ஆட்சி பலம் பெற்றும் மிக வலுவாக 7ஆம் இடமாகிய சப்தமத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கின்றன. இந்த 3 கிரகநிலைகளின் அமைப்பில் எந்தவிதமான மாற்றமும் தை மாதத்தில் இல்லை. குரு வக்ர நிவர்த்தி பெற்று 9இல் பலம் பெறுவது முதன்மையான யோகத்தை கொடுக்கிறது. 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை கிடைக்கும். அதிலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் இனிமையான ஒரு தருணமாக அமைய போகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி உறுதியாக கிடைக்கும். குருவின் அமைப்பால் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் லாபஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் வலம் வர போகிறார் செவ்வாய். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல அதிரடியான முன்னேற்றம் உண்டு. சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதால் தந்தை வழி உறவு முறைகள் பலப்படும். பல்வேறு வகையான விசேஷ தருணங்களை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். சுக்கிரன் 6 மற்றும் 7ஆம் இடத்தில் வலம் வருகிறார். சுக்கிரனின் உச்சம் என்பது புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறது. ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் 4, 5, 6 ஆகிய இடங்களில் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் தடையில்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இந்த தருணத்தில் பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அறுவடை முடிந்ததற்கு பிறகு வயல்களின் மத்தியில் நாம் ஊடுருவி செல்வதற்கு எப்படி பல வகையில வழிகள் உருவாகிறதோ அதே போன்று நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் விவசாயம் சார்ந்த பணிகள் மட்டுமல்ல, அத்தனை பணிகளிலும் இன்னல்கள் விலகி வழிகள் புதிதாக உருவாகுவதற்கான யோகம் உண்டு. முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் எனவே கன்னிராசிக்காரர்கள் சரியாக இந்த தை மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதீத பலம் பொருந்திய 2 கிரகநிலைகள் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதத்தில் சிறப்பாக வலம் வருகின்றன. ஏனென்றால் 9இல் குரு, 6இல் சனி, உச்சத்தில் சுக்கிரன் என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே குடும்பம் சார்ந்த பணிகளில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாகவும் துல்லியமாகவும்
சிறப்பாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் பல வழிகளில இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. பண விரயத்திற்கு எப்படி பல வழிகள் வித்திட்டதோ அதே போன்று பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளையும் பல வழிகள் உருவாக்கி கொடுக்க போகின்றன. பண பற்றாக்குறை சற்று குறைவதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும். குறிப்பாக உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகி நிம்மதி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதிர்பாராமல் திடீரென கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு விலகி ஒற்றுமை பிறப்பதோடு பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரப்போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் தடையில்லாமல் வரும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியையும் அபிவிருத்தி காணக்கூடிய முதன்மையான யோகமும் உண்டு. ஏனென்றால் குரு 9லும் சனி 6லும் வலம் வரக்கூடிய இந்த தருணம் அனுகூலமற்ற அனைத்து விஷயங்களும் மிகவும் அனுகூலமாக மாறுவதற்கான யோகம் உண்டு. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் பெரிய அளவில் முயற்சியின்றி உங்களை தேடி வருங்க. கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய தனித்திறமை உறுதியாக வெளிப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். புதிய தயாரிப்புகள் உள்ளிட்ட பல பணிகளை செமையாக செய்து பிடிக்க முடியும். வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நிறைவாக கிடைக்கும். புகழை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகுகிறது. ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் பெற்றோர்களின் ஆதரவும் அரவணைப்பும் அதீதமாக கிடைப்பதால் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாக கிடைக்க போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் வருமானம் திருப்திகரமாக அமையுங்க. விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக கைகூடும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குடும்பம் மற்றும் உத்தியோகம் தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு எதிர்பாராத பல நல்ல யோக வாய்ப்புகள் திடீரென கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த வேலையை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த தை மாதம் முழுவதும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். முருகப்பெருமானின் அருளால் பல்வேறு வகையான வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் அகல விலகி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கான பல வழிகள் எந்தவிதமான தடையும் இன்றி கன்னிராசிக்காரர்களை உறுதியாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.